He's a CA with 20 plus years of experience across fund management, equity research, banking, risk management and audit. 2006 இருந்து யூனிஃபையோட அவங்க அசோசியேட் ஆயிருக்காங்க. He brings strong expertise in managing equity and debt strategies including alternative investment funds. நம்ம எல்லாரோட இன்வெஸ்டிங் ஸ்டைல்ஸ் எப்படி இருக்கும், அவங்களுடைய விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா. ஸோ இவரோட இன்வெஸ்டிங் ஐடியாலஜி எப்படி இருக்கும், ஹீஸ் அ டிசிப்ளினாக இருக்கணும், ரிசர்ச் ஓரியன்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர். லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் அப்ரோச் ஃபோக்கஸ்ட் ஆன் சஸ்டெயினபிள் வெல்த் கிரியேஷன். ஸோ இந்த மோட்டோவோட தான் இவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ லெட்ஸ் வெல்கம் திரு சரவணன் அவர்கள், சிஐஓ யூனிஃபை மியூச்சுவல் ஃபண்ட். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மண்ணிற்கும் மதுரை மக்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். யூனிஃபை பற்றி ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு நம்ம ப்ரெசன்டேஷனுக்குள்ளே போகலாம். ஸோ யூனிஃபை 2001 நாங்கள் ஆரம்பித்தோம். பிஎம்எஸ் அண்ட் ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் தான். 25 இயர்ஸாக பிஎம்எஸ், 12 இயர்ஸாக ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட். லாஸ்ட் 1 இயர் முன்னாடி மியூச்சுவல் ஃபண்ட் ஆரம்பித்தோம். இப்போது 25,000 crores ஆல் இண்டியா மேனேஜ் பண்ணுறோம். அபவுட் 20,000 கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் வந்ததால் இப்போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் விசிபிலிட்டி பார்ப்பீங்க. ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் மீடியாவில் இது மாதிரி ப்ரெசன்டேஷன்ஸ் அதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கலை. இப்போ கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டோம். 2 ஃபண்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். ஒரு ஹைப்ரிட் பாண்ட் ஃபண்ட், ஒரு ஃப்ளெக்ஸி கேப் எக்விட்டி ஃபண்ட். இனிமேல் நீங்கள் கொஞ்சம் பார்க்கலாம் எங்களை. எனக்கு கொடுத்துருக்க தலைப்பு பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி ஆஸ் எ ஸ்ட்ராட்டஜி. ஒரு நிலையான வளர்ச்சி ஒரு யுக்தியாக நம்ம கையாளலாமா, அது நம்மளுக்கு தோதா வருமா அப்படின்ட்டு தான் என்னை பேச சொல்லியிருக்காங்க. இது மாதிரி ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போது லாஸ்ட் 2 இயர்ஸாகவே நம்மளுக்கு தெரியும் மார்க்கெட்ஸில் பெரிய ரிட்டர்ன் இல்லை. ப்ளஸ் ஏஐ, இப்போ இந்த வார் சினாரியோ, ஆயில் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகுது, நம்ம ஃபிஸ்கல் டெஃபிசிட் ஜாஸ்தி ஆக போகுது. இது மாதிரி காலகட்டத்தில் என்ன மாதிரி அலோகேஷன் நம்ம பிளான் பண்ணலாம், எஸ்பெஷலி புதுசாக ஆரம்பிக்கிறவங்க என்னென்ன பண்ணலாம் அப்படி தான். இங்கே ஒரு திருக்குறள் நான் எழுதியிருக்கேன், ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். இதை பற்றி நம்ம லாஸ்ட் ஸ்லைடில் திருப்பி பேசலாம். பட் நான் ஒரு தடவை படிச்சிடலாம். குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் தன் கை தொண்டுண்டாக செய்வான் வினை. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பற்றி நம்ம திருப்பி கடைசியில் டிஸ்கஸ் பண்ணலாம். நிலையான வளர்ச்சி, அதுதான் நம்ம தலைப்பு. அதுக்கு நம்ம நிலையான வளர்ச்சியில் நம்ம என்னென்னலாம் எதிர்பார்ப்போம். நம்ம ஒரு முதலீடு பண்ணுறோன்னா அந்த முதலீடுலேருந்து நமக்கு 4 விஷயம் கண்டிப்பாக இப்போ தேவை. ரிட்டர்ன்ஸ் வரணும். ஃபஸ்ட்டு எல்லாருமே முதலீடு பண்ணுறதே ரிட்டர்ன்ஸ்க்காக தான். அந்த ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் நிலையாக இருக்கணும், ரொம்ப ஏற்ற இறக்கம் இருக்கக்கூடாது. ஏன்னா நாளைக்கு நான் ஒரு தேவைன்னா நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். 3வது விஷயம் லிக்விடிட்டி. நம்மளுக்கு ஒரு இலக்கு இருக்கும், ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் இருக்கும், லாங் டேர்ம் கோல்ஸ் இருக்கும். அந்தந்த இலக்கு வரும்போது நம்ம முதலீடு பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்மளால் விற்று அதை பணம் பண்ணி அந்த இலக்கை அடையணும். ஸோ லிக்விடிட்டியும் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட். இப்போ நம்ம டாக்ஸேஷனும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா அடிக்கடி டாக்ஸேஷன் மாறிட்டு இருக்கு. ஸோ நம்மளுக்கு வர ரிட்டர்ன்ஸ் டேக்ஸ் போக நிகர லாபம் தருதா இல்லைனா ஜஸ்ட் இன்ஃப்ளேஷனுக்கு மேட்ச் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ இது 4 விஷயமும் எல்லா அசெட் கிளாஸ் ஒரே அசெட் கிளாஸில் கிடைக்காது. ஸோ இந்த பர்பஸை நம்ம அச்சீவ் பண்ணோன்னா கண்டிப்பாக அசெட் அலோகேஷன் நம்ம பண்ணி ஆகணும். ஸோ நம்ம பாப்புலர் அசெட் கிளாஸஸ் பற்றி பேசலாம். இப்போ புதுசாக வந்திருக்கு. அதுக்கெல்லாம் பெரிய ட்ராக் ரெக்கார்ட் கிடையாது. ஒரு பாப்புலர் அசெட் கிளாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ், பாண்ட்ஸ், கோல்டு, அதுக்கப்புறம் லிக்விட் ஃபண்ட்ஸ் ஆர் ஈவன் பேங்க்கில் நம்ம வச்சுக்கிற சேவிங்ஸ். இது 4த்துக்குமே ஒரு பர்பஸ் இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் நம்மளுக்கு மார்க்கெட்னா ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம எல்லா பணத்தையும் ஒரே அசெட் கிளாஸில் போட முடியாது, அதிக வாலடைல் அசெட் கிளாஸில் போட முடியாது, போடவும் கூடாது. ஸோ இந்த பர்பஸ்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம அசெட் அலோகேஷன் கண்டிப்பாக நம்ம பண்ணி ஆகணும். ஸோ பல்வகைப்படுத்துதல், டைவர்சிஃபிகேஷன் இஸ் த ஃபண்டமெண்டல் ஆஃப் இன்வெஸ்டிங், எஸ்பெஷலி ஃபார் பிகினர்ஸ். நம்மளுக்கு நிறைய பணம் இருந்ததுன்னா, அபரிமிதமான வெல்த் இருந்ததுன்னா, தென் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. நம்ம இப்போது மாத வருமானம் வருது, அதுலேருந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா ஒரு ஸ்டெபிலிட்டி ஓரியன்டாகவும் நம்ம பார்த்தாகணும். சும்மா வளர்ச்சியை மட்டுமே நம்ம குறிக்கோளாக இருக்கக்கூடாது. இப்போ மேக்ரோஸ் பற்றி கார்த்திக் சார் நிறைய பேசினார். ஸோ அதனால் ரொம்ப எடுத்துக்க போக மாட்டேன். இப்போ நம்ம வாலடைல் ஃபேஸில் இருக்குமா இல்லையா, அதை ஒரு 2-3 பாயிண்ட்ஸில் நம்ம கவர் பண்ணிடலாம். ஆர் வி இன் அ வாலடைல் ஃபேஸ்? இப்போது இந்தியன் மேக்ரோஸ் லாஸ்ட் 10 இயர்ஸ் நம்ம கண்ட்ரியோட பேலன்ஸ் ஷீட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. அது அவர் சார்ட்ஸில் காமிச்சார். இப்போ ஃபஸ்ட்டு சார்ட் வந்து growth. We have been growing well above 6%, highest among the top countries. நம்ம வளர்ச்சி இருக்குது.
இன்ஃப்ளேஷனும் கம்மி பண்ணிட்டோம். 4, 5, 6லாம் இருந்தது. இப்போது ஆல்மோஸ்ட் 3 to 4 ரேஞ்சில் வந்துட்டோம். ஆனால் இப்போ ஷார்ட் டேர்மில் இன்ஃப்ளேஷன் ஏறிட்டு இருக்கு. அதே மாதிரி ஃபிஸ்கல் டெஃபிசிட்டும் 6%, 5% இருந்த நிலமை போய் இப்போ ஆல்மோஸ்ட் 4% வந்துட்டோம். ஆனால் திருப்பி ஷார்ட் டேர்ம் ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. ஆயில் ப்ரைஸஸ் $110, $120 இருந்ததுன்னா ஃபிஸ்கல் டெஃபிசிட் 5% வரைக்கும் டச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இல்லை ஃபிஸ்கல் டெஃபிசிட்னா சிம்பிள், நம்ம கவர்மெண்ட்டுக்கு வர வருமானம், நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஆகிற செலவு, அதை ஒரு கேப் இருக்குது. அதை எப்படி சரி பண்ணலாம்? எல்லாம் கவர்மெண்ட், மோஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட் அதை கடன் வாங்கி தான் சரி பண்ணுறாங்க. இன்னும் உள்நாட்டில் கடன் வாங்குவாங்க, இல்லை வெளிநாட்டில் கடன் வாங்குவாங்க. காசு பிரிண்ட் பண்ணலாம், பட் பிரிண்ட் பண்ணால் இன்ஃப்ளேஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். ஸோ அதனால் ஃபிஸ்கல் டெஃபிசிட் ஏன் உங்களுக்கு நான் காமிக்கிறேன்னா, ஃபிஸ்கல் டெஃபிசிட் ஒரு நிலையான தன்மையில் இருந்தால் நம்மளுக்கு growth நிலையாக இருக்கும். ரொம்ப அதிகமாக ஃபிஸ்கல் டெஃபிசிட் போச்சுன்னா, அதாவது நம்ம ரொம்ப கடன் வாங்கினோன்னா நம்ம கரன்சி வேல்யூ கம்மியாயிடும், வாலட்டிலிட்டி, அதை தொடர்ந்து வாலட்டிலிட்டியும் அதிகமாகிடும். இப்போது நம்ம பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் பொசிஷன், நம்ம ஃபாரெக்ஸ், நம்மளுக்கு டாலர்ஸ் உள்ளே வருது, டாலர்ஸ் வெளியில் போகுது. ஸோ இப்போ அது கொஞ்சம் நெகட்டிவில் போயிட்டு இருக்கு. நம்மளுக்கு உள்ளே வர டாலர்ஸ் விட வெளியில் போகிற டாலர்ஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு. நம்ம பிரதமரே சொல்லியிருக்காரு, ஃபாரின் ட்ராவல் அதிகமாக பண்ணாதீங்க, கோல்டு அதிகமாக வாங்காதீங்கன்னா, ஏன்னா அதனாலலாம் டாலர்ஸ் வெளியில் போகுது. ஸோ ஏன் அது மாதிரி போகுதுன்ட்டு இன்னொரு ஸ்லைடில் நம்ம பார்க்கலாம். பட் ஏன் இப்போ வாலடைல் ஃபேஸாக இருக்கிறதுக்கு நான் என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் சொல்கிறேன். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கொஞ்சம் க்ரைசிஸில் போயிட்டுருக்கு. இம்போர்ட் கவர் பாருங்கள், நம்ம 11 மந்த்ஸ்க்கான இம்போர்ட் தான் நம்மக்கிட்ட இருக்குது. இம்போர்ட் நம்ம பண்ணுறோம், எலக்ட்ரானிக்ஸ் பண்ணுறோம், கோல்டு பண்ணுறோம், ஆயில் பண்ணுறோம். அது எல்லாமே நம்ம உள்ள டாலர் வரவே இல்லைன்னா நம்மக்கிட்ட இருக்கிற $670 பில்லியன் வச்சு நம்ம 11 மந்த்ஸ் தான் அதுக்கு பேமெண்ட் பண்ணலாம். அது என்ன சிக்னிஃபிகண்ட்னா, 1991 உங்களை எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, நரசிம்மராவ் கவர்மெண்ட் வரும்போது ஒரு சமயத்தில் நம்மக்கிட்ட ஜஸ்ட் 2 வீக்ஸ்க்கான டாலர்ஸ் தான் இருந்தது. நம்ம கடன் தங்கத்தை பேங்க் ஆஃப் இங்கிலாண்டில் அடகு வச்சு லோன் வாங்கி டாலர்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் தான் இம்போர்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ அந்த 2 வீக்ஸில் இருந்ததுக்கு அதுக்கப்புறம் லிபரலைஸ் பண்ணாங்க எக்கானமி, ஐடி சர்வீசஸ் பூம், டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட், அது மாதிரி நிறைய ஸ்ட்ரக்சரல் பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் இந்தியாவில் நடந்ததால் வி ஹவ் கம் டு அ ஃபார் பெட்டர் ஸ்டேஜ். பட் நான் ஏன் உங்களுக்கு அந்த டேட்டா பாயிண்ட் சொல்கிறேன்னா, இந்த 11 மந்த்ஸ் இப்போ நம்ம இம்போர்ட் பில் அதிகமாக குறைஞ்சதுன்னா அது திருப்பி கரன்சியை பாதிக்கும். அது ஒரு எதிர்மறை சுழற்சி ஆகிடும். ஏன்னா எல்லாமே லிங்க்டு. நம்மளுக்கு வர ரெவென்யூ, நம்மளுக்கு வர டாலர் ரெவென்யூ, நம்ம செலவு பண்ணுறது, ஃபிஸ்கல் டெஃபிசிட், இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அதிகமாகிறது, கரன்சி ப்ரெஷர், எல்லாமே ஒரு சுழற்சி தான். ஸோ அதனால் வாலடைல் ஃபேஸ்ன்னு நான் சொல்கிறேன். ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் பொறுத்த வரைக்கும் பக்காவாக போயிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1,80,000, 2,20,000 crores வரைக்கும் கூட சில மாதம் நம்ம இது பண்ணுறோம். பட் அதுக்கும் ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. இப்போ ஏஐனால சாஃப்ட்வேர் ஜாப் அடிஷன்ஸ் இல்லை, சாஃப்ட்வேர் சர்வீசஸ் கம்பெனிஸில் இன்க்ரிமெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, இல்லை இன்க்ரிமெண்ட்ஸ் இல்லை. ஸோ அவங்க முந்தைய மாதிரி செலவு பண்ணுவாங்களா? ஏன்னா செலவு பண்ணால் தான் ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸும் வரும். அந்த கன்சம்ஷன் எப்படி இருக்கும்ன்ட்டு நம்ம பார்க்கணும். வேறு ஏதாவது புதிய துறை வருதா? இப்போ குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ்ன்ட்டு MNCs, almost 2,000 MNCs have come to India to set up their back office. அவங்க அங்கே பண்ணுற அக்கௌண்டிங் வேலை, ஆப்ரேஷன்ஸ் வேலை, HR வேலை எல்லாமே அவங்க இந்தியாவில் பண்ணுறாங்க. பெங்களூர், ஹைதராபாத், சென்னை நகரங்களில் பெரிய ஆஃபீஸஸ் செட் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ ஐடி சர்வீசஸ் வேலைலாம் அங்கே ஐடி சர்வீஸில் வேலை இல்லைன்னா அவங்க GCCs போகிறாங்க. ஸோ அதான் பேலன்ஸ் வரத்துக்கும் சான்ஸ் இருக்குது. பட் இந்த ட்ரெண்ட் நம்ம வாட்ச் பண்ணணும். அதனால தான் we are still calling it as a short term, there are some volatilities. இப்போது மார்க்கெட் லாஸ்ட் 1 year நிஃப்டியில் பெரிய ரிட்டர்ன் இல்லை. 5 years கூட பார்த்தீங்கன்னா நிஃப்டி has done only 9%, and other markets have already caught up with us. இப்போ 10-year ரிட்டர்ன் பாருங்கள், 5-year ரிட்டர்ன் பாருங்கள், US markets are ahead of us. நம்ம எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் we are growing faster than global markets, but still இது மாதிரி சின்ன சின்ன வீக்னஸ் இருக்கிறதால we are Nifty 50, அதுக்கப்புறம் ஒரு 4,500 கம்பெனிஸ் இருக்குது. பட் டாப் 50 கம்பெனிஸ் கண்டிப்பாக அவங்க வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கீழே ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன், அதில் பாருங்கள் லாஸ்ட் 3 years நான் டாலர் ப்ரெஷர் எதனால் வந்திருக்குன்னு பாருங்கள். லாஸ்ட் 3 years ஆல்மோஸ்ட்
லாஸ்ட் 5 இயர்ஸ்லேயே ஒரு வருஷம் தான் நிகரமாக எஃப்ஐஐ பணம் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இல்லைனா கிட்டத்தட்ட லாஸ்ட் 2 வருஷத்தில் மட்டும் 3 லட்சம் கோடி வெளியில் போயிருக்கு. எஃப்ஐஐஸ் இந்தியன் ஷேர்ஸை விற்றுட்டு டாலராக மாற்றி அவங்க ஊருக்கே எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இல்லைனா மற்ற மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ தட் இஸ் ஆடிங் ப்ரெஷர். பட் யூஸ்வலாக அவங்க அது மாதிரி விற்கும்போது மார்க்கெட் கண்ணாபின்னான்னு குறையும். பட் நம்மளால் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ்னால, உங்களால் எஸ்ஐபிஸ் அண்ட் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்சூரன்ஸில், பிஎஃப் பென்ஷன் ஃபண்ட்ஸில் வந்து ஃபண்ட்ஸ் எக்விட்டி மார்க்கெட் வரதால் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் டிஐஐஸ்னு அந்த காலம் இருக்குது, அவங்க கிட்டத்தட்ட 9 lakh crores கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 2 lakh crores எஃப்ஐஸ் விற்றாலும் நம்ம 9 lakh crores உள்ளே வந்ததால் மார்க்கெட் ஒரு மாதிரி ஸ்டேபிளாக இருக்குது. ஒரு 5% 10%ன்றது ஆக்சுவலாக பெரிய கரெக்ஷன் கிடையாது. நம்ம சப்ரைமில் 50% கரெக்ஷன் பார்த்துருக்கோம், கோவிடில் 30% கரெக்ஷன் பார்த்துருக்கோம். ஸோ ஈவன் யூரோ கிரைசிஸ் வரும்போது கூட 20% கரெக்ஷன் பார்த்துருக்கோம். ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது எஃபிஐஸ் விற்கிறதும் ஒரு வாலடைல் ஃபேஸ்க்கான அடையாளம் தான். அவங்க ஏன் விற்கிறாங்க? நம்ம ஆல்ரெடி சொன்னோம், எனர்ஜி நம்ம 50-60% எனர்ஜி இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ ஏஐக்கு நம்ம ஸ்டோரி இல்லை, வி ஆர் அ சர்வீசஸ் நேஷன். நம்ம ப்ராடக்ட்ஸ் இல்லை, உற்பத்தி திறன் இல்லை. ஸோ நம்ம சர்வீசஸ் நேஷன்றதால அந்த ஏஐ ஸ்டோரியில் நம்மளால் பங்கு வகிக்க முடியல. இன்ஃபேக்ட் அப்துல் கலாம் ஒரு புக் எழுதியிருந்தார், விஷன் 2020. இது வந்து 1999 எழுதினார் அவர். அப்போவே சொல்லியிருந்தார், நம்ம செமிகண்டக்டரில் இன்வெஸ்ட் பண்ணணும், சாஃப்ட்வேர் துறை மட்டும் போதாது, செமிகண்டக்டரில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம சாஃப்ட்வேர் டெலிகாம் நல்ல, அந்த புக்கில் போட்டிருந்தது சாஃப்ட்வேர் டெலிகாம் செமிகண்டக்டர். நம்ம சாஃப்ட்வேர் அண்ட் டெலிகாம் நல்லா க்ரோத் பண்ணோம், ஆனால் செமிகண்டக்டர் விட்டுட்டோம். ஸோ வி ஹேவ் டு இம்போர்ட் எலக்ட்ரானிக்ஸ், எனி சிப்ஸ் வி ஹேவ் டு இம்போர்ட் ஃப்ரம் தாய்வான் ஆர் சைனா. ஸோ அந்த இது நம்ம மிஸ் ஆனதால் லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கான ரேலி, கார்த்திக் சார் கூட அந்த கிராஃபில் காமிச்சார், 2 இயர்ஸ்க்கான ரேலி கம்ப்ளீட்லி ஏஐ ரேலி. ஏஐ ஸ்டாக்ஸை எடுத்துட்டிங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் இஸ் ஜஸ்ட் கான் அப் 5% in the last 2 years. ஏஐ ஸ்டாக்ஸ் இருக்கிறதால தான் இட் இஸ் ஷோயிங் சம் ஃபினாமினல் ரிட்டர்ன்ஸ். ஸோ ஏன் வாலடைல் ஃபேஸ் சொன்னோம், இதுதான் அந்த வாலடைலிட்டி பற்றி இதுதான் லாஸ்ட் ஸ்லைடு. ஸோ ஏன் வாலடைல் சொல்கிறேன்னா, அடிப்படையில் நம்ம நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. நீங்கள் கேட்கலாம் எதை நாங்கள் பார்க்கணும் என்ன. ஸோ ஃபாரெக்ஸ் இருக்குது, ஃபிஸ்கல் டெபிசிட் இருக்குது, குளோபல் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இருக்குது. எந்த டேட்டா பாயிண்ட்டு நாங்கள் பார்க்கணும்? எல்லா டேட்டா பாயிண்ட்டும் கலங்குற இடம், மிக்ஸ் ஆகிற இடம் பார்த்தீங்கன்னா ஜிடிபி அண்ட் இன்ஃப்ளேஷன். நீங்கள் என்ன டேட்டா பாயிண்ட் எடுத்தாலும் ஃபைனலாக அதனால் ஜிடிபி மாறும், இல்லைனா இன்ஃப்ளேஷன் மாறும். ஸோ ஜிடிபி அண்ட் இன்ஃப்ளேஷன் நீங்கள் ட்ராக் பண்ணாவே உங்களுக்கு ஒரு அசட் அலோகேஷனுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும், ஒரு ஃப்ரேம் ஒர்க் கிடைக்கும். ஸோ எல்லா டாப் ஏஜென்சிஸும் பார்த்தீங்கன்னா தே ஹவ் ரெடியூஸ்ட் ஆர் ஜிடிபி ஃபோர்காஸ்ட். நெக்ஸ்ட் இயர்க்கான ஜிடிபி ஃபோர்காஸ்ட் 6.5 7 கணிச்சவங்கெல்லாம் they have gone to 6 6.1. ஸோ அட்லீஸ்ட் 50 பிப்ஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. இது வந்து மார்ச். ஸோ இந்த போர் இன்னும் ஸ்ட்ரெச் ஆகிட்டே இருந்ததுன்னா, இல்லை இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் திறக்காமல் ஆயில் தட்டுப்பாடு இன்னும் கண்டினியூ ஆச்சுன்னா, they will keep revising the GDP downwards, which is a negative indicator for us, negative lead indicator. அதுக்கு நெக்ஸ்ட் இன்ஃப்ளேஷன், அதுக்கு நேர்மறையாக இன்ஃப்ளேஷன் ஏறிட்டு இருக்கு. ஸோ சேம் ஏஜென்சிஸ் ஆர் சேயிங் ஆயில் ப்ரைஸஸ் $120 இருந்ததுன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஏறிச்சுன்னா நம்மளுக்கு விலைவாசியும் ஏறிட்டே இருக்கும். ஸோ ரெண்டுமே ஷார்ட் டேர்மில் கொஞ்சம் வாலடைல் சினாரியோவில் தான் இருக்குது. ஸோ ஃப்ரம் எக்விட்டி பொறுத்த வரைக்கும் இதை வந்து ப்ரீவியஸ் ஸ்பீக்கர்ஸும் கவர் பண்ணாங்க. பட் நான் ஒரு கிராஃபிக்கலாக இதை காமிச்சிடுறேன். ஸோ அவங்க சொன்ன மாதிரி தான், சிம்பிள் ஏர்னிங்ஸ் தான் க்ரோத். ஸோ எப்படி கண்ட்ரிக்கு உற்பத்தி வந்து ஜிடிபி க்ரோத் மாதிரி சென்செக்ஸ் ஆர் ஷேர்ஸ் க்ரோத்துக்கு வந்து யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் ப்ராஃபிட்ஸ். அந்த கம்பெனி ப்ராஃபிட்டாக ஆகுதா இல்லையா அப்படின்னு தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ் சார்ட் இது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போது ப்ளூ லைன் வந்து ஜிடிபி, நம்ம நாட்டினோட பொருளாதார வளர்ச்சி. அதுக்கப்புறம் சென்செக்ஸோட இபிஎஸ், அந்த சென்செக்ஸ் 30 கம்பெனிஸோட ப்ராஃபிட் க்ரோத். அந்த தேர்ட் லைன் வந்து சென்செக்ஸோட வளர்ச்சி. இதில் பார்த்தீங்கன்னா மூணுமே ஆல்மோஸ்ட் சைட் பை சைட் வரும். பட் தேர் ஆர் பீரியட்ஸ் வேர் தே டைவர்ஜ் அண்ட் தென் கன்வர்ஜ். அந்த டைவர்ஜன்ஸ் கன்வர்ஜன்ஸில் தான் வாலட்டிலிட்டி. டைவர்ஜ் ஆகும்போது நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஆர் புதுசாக இன்வெஸ்டர்ஸ் ஆர் எனி அட்வைசர்ஸ் டைவர்ஜ் ஆகும்போது தே கேன் எக்ஸ்ப்ளாய்ட். ஸோ இஃப் த ஏர்னிங்ஸ் இஸ் கான்
higher of the fundamentals is the time to buy. But if the price has gone higher than earnings growth, then நம்ம volatile phaseல இருக்கும்னு அர்த்தம். அதுதான் அந்த லாஸ்ட் green line பாருங்க, which is the Sensex price. So last 22, 23, 24ல the Sensex prices or the stock prices moved higher than the profits. Very simple. In the long term, profits is what you are paying for future profits. நம்ம இன்னைக்கு ஷேர் வாங்குறோம்னா நாளையோட ப்ராஃபிட்டுக்காக மனசில் வச்சுட்டு தான் வாங்குறோம். ஸோ அந்த ப்ராஃபிட் கம்மியாச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் ப்ரைஸும் கம்மியாகும். ஸோ நீங்கள் கேட்கலாம், சரி என்ன ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணலாம்? ஸோ நீங்கள் அசெட் அலோகேஷன் சொல்கிறீங்க, அசெட்டை பிரித்து போட சொல்கிறீங்க. எப்படி, வாட் இஸ் அ மாடல்? இது ஒரு இல்லஸ்ட்ரேட்டிவ் மாடல் தான், இதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ண அவசியம் இல்லை. பட் மாடலுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஃபேக்டர் இருக்கணும், எதை பேசிஸ் பண்ணி நம்ம மாடல் கிரியேட் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி ஜிடிபி அண்ட் இன்ஃப்ளேஷன் ஒரு 4 சினாரியோ தான். எக்கனாமிக் சைக்கிள் நிறைய சப் சைக்கிள்ஸ் இருக்கும், பட் ப்ராடாக பார்த்தீங்கன்னா 4 மெயின் சைக்கிள் இருக்கும். க்ரோத்தும் ஏறும், விலைவாசி இன்ஃப்ளேஷனும் ஏறும், க்ரோத்தும் இறங்கும், இன்ஃப்ளேஷனும் இறங்கும், க்ரோத் ஏறும், இன்ஃப்ளேஷன் இறங்கும், க்ரோத் இறங்கும், இன்ஃப்ளேஷன் ஏறும். இதுதான் 4 மெயின் சைக்கிள். ஸோ த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் நம்ம பார்க்கலாம், க்ரோத் ஏறுது, இன்ஃப்ளேஷனும் ஏறுது. இதுதான் பெஸ்ட் சைக்கிள் டு பி இன் எக்விட்டிஸ். ஏன்னா க்ரோத் ஏறுனா உங்கள் டாப் லைன், உங்கள் சேல்ஸ் ஜாஸ்தி ஆகுது, கரெக்டாக? இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியானா உங்கள் ப்ரைசிங் பவரும் ஜாஸ்தி ஆகுது. ஸோ யூ வில் ஹாவ் குட் ப்ராஃபிட்ஸ். ஸோ யூ கேன் பி கான்ஃபிடென்ட்லி யூ கேன் இன்க்ரீஸ் யுவர் அலோகேஷன் டு ஷேர்ஸ். ஸோ பாண்ட்ஸ் கம்மி பண்ணிடலாம், கோல்டு ஒரு நார்மல் நிலைமையில் வச்சுக்கலாம். ஸோ இந்த சிச்சுவேஷனில் இட்ஸ் அ குட் பிளேஸ் டு பி இன் எக்விட்டிஸ். ரைசிங் க்ரோத், ஃபாலிங் இன்ஃப்ளேஷன். க்ரோத் ஜாஸ்தியாக இருக்குது, இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருக்குது. இது இன்னை விட சூப்பர் சினாரியோ. அப்போ வந்து நீங்கள் ஸ்மால் கேப், மிட் கேப், மைக்ரோ கேப் அலோகேஷன் கூட ஜாஸ்தி பண்ணிக்கலாம். ஏன்னா டாப் லைன் மட்டும் இல்லை, இன்ஃப்ளேஷன் கம்மியானதால் உங்கள் மார்ஜின்ஸும் எக்ஸ்பேண்ட் ஆகுது. போத் ஆப்ரேட்டிங் மார்ஜின்ஸ் as well as நெட் மார்ஜின்ஸ், there is a scope for expansion. So which means அதில் வந்து ஸ்மால் கேப், மிட் கேப்பில் கூட நீங்கள் போகலாம். ஸோ இது எல்லாமே ஒரு இல்லஸ்ட்ரேஷன் தான். நீங்கள் இடம், பொருள், ஏவல் எப்படி முக்கியமோ அது மாதிரி நீங்கள் ஆக்சுவலாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் அட்வைசர்ஸ் கிட்ட பேசிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு ஃப்ரேம் ஒர்க், இது வந்து ஒரு கோட்பாடு மாதிரி நம்மளுக்கு. இதை யூஸ் பண்ணி நம்ம பிளான் பண்ணலாம். அப்படியே ஆப்போசிட் சினரியோ வாங்க, க்ரோத் கம்மி ஆயிடுச்சு, ஜிடிபி க்ரோத் கம்மியாகுது. ஜிடிபி க்ரோத் கம்மியானா கார்பரேட் க்ரோத் கம்மியாகும், கார்பரேட் அவங்க டாப் லைன் கம்மியாச்சுன்னா அவங்க பாட்டம் லைனும் கம்மியாகும். இது மாதிரி சிச்சுவேஷனில் எக்விட்டியில் நீங்கள் வந்து பியூர் எக்விட்டியில் இருக்க முடியாது. நீங்கள் ஏதாவது ஸ்பெஷல் சிச்சுவேஷன், நீங்கள் ஓப்பன் ஆஃபர்ஸ், பைபேக், அது மாதிரி எக்விட்டியில் இருக்கலாம். பட் பியூர் எக்விட்டியில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வாலட்டிலிட்டி ஜாஸ்தியாக தான் இருக்கும். க்ரோத் கம்மியாகிற டைமில் யூ ஹாவ் டு இன்க்ரீஸ் யுவர் அலோகேஷன் டு ஸ்டெபிலிட்டி ப்ராடக்ட்ஸ், சே பாண்ட்ஸ், கோல்டு. ஸோ அது மாதிரி நீங்கள் இது போகலாம். கோல்டு நான் ஏன் போட்டிருக்கேன்னா, இப்போது க்ரோத் கம்மியாகுது, விலைவாசி ஜாஸ்தி ஆகுது. இதுதான் ஒர்ஸ்ட். ஏன்னா ப்ராஃபிட்ஸ் எவ்வளோ ஜாஸ்தி ஆகுமோ அந்த செகண்ட் குவாட்ரண்ட்டில், தேர்ட் குவாட்ரண்ட்டில் அப்படியே ரிவர்ஸ், அவ்வளோ ஒர்ஸ்ட் ஆகும். ஏன்னா உங்களுக்கு டாப் லைனும் கம்மியாகிடுச்சு, உங்கள் காஸ்ட்டும் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ நெகட்டிவில் ப்ராஃபிட்ஸ் போகிறது கூட சான்ஸ் இருக்குது அந்த சைக்கிளில். ஸோ யூ ஹாவ் டு கம்ப்ளீட்லி அவாய்ட் ஸ்மால், மிட் கேப்ஸ், மைக்ரோ கேப்ஸ். மேபி சம் லார்ஜ் கம்பெனிஸில் நீங்கள் இருக்கலாம், பட் யூ ஷுட் ஹாவ் மோர் அலோகேஷன் டு அதர் ஆல்டர்னேட் அசெட் கிளாஸஸ். இந்த சினாரியோவில் கோல்ட் பிகம்ஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் low growth and high inflation is bad for paper assets, financial assets. So you have to go to real assets like gold or commodities or even real estate. So fourth scenario, growth kammi agudhu, inflation kammi aguduna. So in growth scenario la like government, RBI will try to support. So andha number factors paathiட்டு இருக்கணும். But in the fourth scenario la bonds la irukkalam. Ena inflation kammiya irukku, க்ரோத்தும் கம்மியாக இருக்குன்னா ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி சினாரியோவில் யூ கேன் ஸ்டார்ட் ஹேவிங் மோர் அலோகேஷன் டு பாண்ட்ஸ். இது வந்து அகெயின் லாஸ்ட் 20 years ரிட்டர்ன். இப்போ நம்ம இதை பார்த்துருப்பீங்க. நம்ம ஜஸ்ட் ஒரு குவிக் ரீகேப். ஸ்மால் கேப் ஹஸ் டன் வெல், ஆவரேஜ் ரிட்டர்ன் பாருங்கள், அதில் தான் ஜாஸ்தி 20%, மிட் கேப் 18%, லார்ஜ் கேப் 13%. பாண்ட் ஃபண்ட்ஸ், கிரெடிட் ஓரியன்ட் பாண்ட் ஃபண்ட்ஸ் 11% கொடுத்துருக்காங்க, அண்ட் 8%, 7% அண்ட் 6.4. பட் வாலட்டிலிட்டி பாருங்கள், 20 வருஷத்தில் ஸ்மால் கேப்
one of the years you have got an amazing return. But when the cycle is not in your favor, down cycle la unga almost evlo erosion பாருங்க. See the red line, it's a sharp drawdown. So the 20% return அப்படியே linear வரல. It has come with sharp volatility. அது வர்த்தானா வர்த்து தான், பட் உங்க அலோகேஷன் கரெக்டாக இருக்கணும். ஏன் வர்த்து? இந்த லாஸ்ட் காலம் பாருங்க. ஸோ நீங்கள் ஸ்மால் கேப் எக்விட்டியில் இருந்தா நீங்கள் போட்ட 100 rupees இன்னைக்கு 40x, இட்ஸ் கான் அப் 40 times. வேறஸ் சேஃபஸ்ட் அசெட் கிளாஸில் இருக்கணும்னா உங்களுக்கு ட்ராடவுன் கம்மியாக தான் இருக்கும். பாருங்கள், லாஸ்ட் அசெட் கிளாஸ் கேஷ் ஃபியூச்சர்ஸ் ஆர்பிட்ராஜில் இட்ஸ் டன் அபவுட் 6.5, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1.8% தான், ரொம்ப ப்ரெடிக்டபிள் ரிட்டர்ன். பட் what has happened to your money? It has just grown by 3x. 3x எங்க, 40x எங்க? ஸோ நான் சொல்கிறது கொஞ்சம் கான்ட்ராஸ்டிங்காக இருக்கும், ஏன்னா நான் ஸ்டெபிலிட்டி பற்றி பேசுகிறேன் அண்ட் தென் ஐ எம் ஷோயிங் யூ த ரிட்டர்ன்ஸ். ஸோ தி ஃபார்முலா லைஸ் இன் அ ப்ராப்பர் அசெட் அலோகேஷன். எக்கானமி எந்த சைக்கிளில் இருக்கோ அந்த சைக்கிளில் இன்வெஸ்ட் பண்ணோம். இப்போ இந்த 20 வருஷம் டேட்டாவை நம்ம நான் சொன்னல 4 மெயின் சைக்கிள், அந்த 4 மெயின் சைக்கிளாக நம்ம பிரிக்கலாம். ஸோ ரைசிங் க்ரோத், ரைசிங் இன்ஃப்ளேஷன். நம்ம ஜிடிபி க்ரோ ஆகுதுன்னா கண்டிப்பாக இட் இஸ் குட் ஃபார் எக்விட்டிஸ். அந்த டைமில் மார்க்கெட் பாருங்கள், இந்த ஃபஸ்ட் மெயின் சைக்கிளில் ஆல்மோஸ்ட் 6 years கவர் ஆகுது, செகண்ட் மெயின் சைக்கிளில் அனதர் 7 years கவர் ஆகுது. இதில் பாருங்கள் எக்விட்டி ட்ராடவுன் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஆவரேஜ் ரிட்டர்ன் இஸ் ஆல்சோ ஹை, எக்விட்டி ட்ராடவுன் இஸ் லோ. ஸோ எக்விட்டியே வேண்டான்னு சொல்லலை, நீங்கள் எக்கனாமிக் சைக்கிள் பார்த்து எக்விட்டியில் என்டர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஸோ ஆவரேஜ் ரிட்டர்னும் ஜாஸ்தி, உங்களுக்கு ட்ராடவுனும் இதில் கம்மியாக இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் இதில் இதுக்கு ஆப்போசிட் சினாரியோ பார்க்கலாம். ஃபாலிங் க்ரோத் அண்ட் ரைசிங் இன்ஃப்ளேஷன். நான் சொன்னேன்ல, க்ரோத் கம்மியானவே இட்ஸ் அ டேஞ்சர் ஃபார் எக்விட்டிஸ். அதில் பார்த்தீங்கன்னா அகெயின் 4 years இந்த தேர்ட் குவாட்ரண்ட்லேயும் அனதர் 5 years ஃபோர்த் குவாட்ரண்ட்லேயும் கவர் ஆகுது. இங்கேயும் எக்விட்டிஸ் ரிட்டர்ன்ஸ் வருது, பட் பெரிய ட்ராடவுன், ஆவரேஜ் ரிட்டர்னே கம்மியாயிடுச்சு பாருங்கள். இந்த ஃபாலிங் க்ரோத் சினாரியோவில் எக்விட்டிஸ் ஹவ் கிவன் யூ ஜஸ்ட் 2% ரிட்டர்ன். அங்கே வந்து இட்ஸ் கிவன் யூ ஸ்லைட்லி ஹையர் ரிட்டர்ன், பட் வாலட்டிலிட்டி கொஞ்சம் இருக்குது. ஸோ இந்த ஃபாலிங் க்ரோத், ரைசிங் இன்ஃப்ளேஷன் நான் சொன்னல, இட்ஸ் த வர்ஸ்ட் குவார்டர் ஃபார் எக்விட்டிஸ். இந்த டேட்டாலே ப்ரூவ் ஆயிடுச்சு. யூ ஹவ் நாட் ஜென்ரேட்டட் எனி ரிட்டர்ன். 2% தான் டேக்ஸ் போக, இன்ஃப்ளேஷன் போக, யூ ஹவ் காட் அ நெகட்டிவ் ரிட்டர்ன் ஆக்சுவலி. ஸோ this is the worst cycle to be in equities is when the growth is falling and inflation is rising, which could be the current scenario in a short term. நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா இப்போ இருக்கிறது வந்து இட்ஸ் அ பைனரி திங். நாளைக்கு வார் முடிஞ்சிடுச்சு, ஆயில் அவைலபிலிட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா குவிக்லி ரிவர்ஸ் ஆகிடும். பட் ஸ்ட்ரக்சரலி லெட்ஸ் சே ஏஐ தீம் லீட்ஸ் டு லாட்ஸ் ஆஃப் ஜாப் லாஸஸ், தென் there will be a fall in our consumption fall ஆச்சுன்னா it has second order effects. Then there will be per capita income which is supposed to grow, அது கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ we have to watch those lead indicators. இப்போ இந்த போர்ட்ஃபோலியோ 2 போர்ட்ஃபோலியோ இருக்குது. ஃபர்ஸ்ட் போர்ட்ஃபோலியோ ஃபர்ஸ்ட் இயர் 10, 8, 7, 9, 6. மூணாவது செகண்ட் போர்ட்ஃபோலியோ 20, 13, -19, 15, 10. இப்போ வந்து 4 வருஷத்தில் போர்ட்ஃபோலியோ பி தான் அதிகமாக பண்ணியிருக்கு. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் இயர் டபுள், அதுக்கப்புறம் 50% ஹையர், 50% ஹையர், 50% ஹையர். ஒரே ஒரு வருஷம் தான் ஒரு ட்ராடவுன் வந்திருக்கு. இது வந்து நீங்கள் நெக்ஸ்ட் 3 to 5 yearsல நீங்கள் ஏதாவது உங்கள் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் இருக்குன்னா, ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் யூ ஹவு ஸ்டெபிலிட்டி வில் மேக் சென்ஸ் தென் கெட்டிங் இன் டு அ வாலடைல் அசெட். 5 yearsக்கு மேலேன்னா கண்டிப்பாக நீங்கள் எக்விட்டியில் தாராளமாக இருக்கலாம். But within 5 years, see even one negative year, what it does to your portfolio. So portfolio A, ஒரு நாமினல் ரிட்டர்ன் தான், ஒரு மிதமான ரிட்டர்ன் தான். 100 has become 147. பட் இங்கே போர்ட்ஃபோலியோ பியில் பாருங்க, 100 has become 139, which is lower than, substantially lower than portfolio A. ஸோ நீங்கள் 1 year, 2 year, 3 year, 5 year கோல்ஸ் இருந்ததுனா ஃபைனான்ஷியல், எஸ்பெஷலி 1, 2, 3 years ஃபைனான்ஷியல் கோல்ஸ், யூ ஹாவ் டு மூவ் டு யுவர் ஸ்டேபிள் அலோகேஷன். நீங்கள் வாலடைல் அலோகேஷன் கம்மி பண்ணி தான் ஆகணும், இல்லைனா யூ வில் end up having such results where even so 4 வருஷம் சூப்பராக பண்ணியிருக்கே அப்படின்னு நினைப்போம், ஆனால் ஒரு வருஷம் தான் நல்லா பண்ணல. பட் பார்த்தீங்கல்ல, ஏன்னா that is how the compounding works.
அப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் கேட்கலாம், நீங்கள் ஸ்டெபிலிட்டின்னு சொல்கிறீங்க, அதில் என்ன ரிட்டர்ன் வந்துடும், டேக்ஸ் போக இன்ஃப்ளேஷன் போக ஏதாவது ரிட்டர்ன்ஸ் வருதா, ரியல் ரிட்டர்ன்ஸ் ஆர் வி கெட்டிங் ஆஸ் இன்வெஸ்டர்ஸ், ஆம் ஐ கெட்டிங் ரியல் ரிட்டர்ன்ஸ் ஆர் ஐ எம் ஜஸ்ட் பேயிங் டாக்ஸஸ் அண்ட் விலைவாசி ஏற்றத்துலேயே அது கவர் ஆகிடுதான்ட்டு. அதுக்கு தான் இந்த ஸ்லைட் காமிச்சிருக்கேன். நீங்கள் பாருங்கள், பேங்க் எஃப்டி 5 years ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக அதில் ஒன்றும் வாலட்டிலிட்டி இருக்காது, பட் லிக்விடிட்டி அதில் இருக்காது. நம்ம 4 பர்பஸ் பார்த்தோம். அதில் லிக்விடிட்டி பர்பஸ் எஃப்டியில் ப்ரீபேமெண்ட் பெனால்ட்டி கொடுத்தா தான் உங்களுக்கு லிக்விடிட்டி கிடைக்கும். டேக்ஸ் எஃபிஷியன்ஸாக இல்லை, ஃபுல் டேக்ஸ் கட்ட வேண்டியது வரும். ஸோ இன்றைக்கி நிலமை பார்க்கலாம், உங்களுக்கு ஒரு 7% வருதுன்னு வச்சுக்கோங்க எஃப்டியில். நீங்கள் டேக்ஸ் போக உங்களுக்கு 4.6 தான் உங்களுக்கு கையில். இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4.3. ஆக்சுவல் ரிட்டர்ன் என்ன, யூ ஹவ் ஜஸ்ட் மேட் 0.32%. சரி, நெக்ஸ்ட்டு ஆர்பிட்ராஜ் ஃபண்ட்ஸ். அவங்க கூட சொன்னாங்க, இந்த எஸ்ஐஎஃப்ல கூட ஆர்பிட்ராஜ் பற்றி கவர் பண்ணாங்க. ஸோ வேர் யூ நாட் டேக்கிங் எனி ரிஸ்க், பிகாஸ் ஒரு ஷேரை வாங்கிட்டு உடனே ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் விற்றுருவாங்க, அந்த ஸ்ப்ரெட் மட்டும்தான் தே வில் கேப்சர். அதில் வாலட்டிலிட்டி கம்மி, லிக்விடிட்டி யூ கேன் ஹேவ் லிக்விடிட்டி எனி டைம். நீங்கள் விற்ற மேக்ஸிமம் 2 days பணம் வந்துடும். அண்ட் இட் ஹாஸ் எக்விட்டி டேக்ஸ். அதனால தான் அந்த ஃபண்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் கிராஸ் 2 lakh crores ஆர்பிட்ராஜ் கேட்டகரி. ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் இப்போ எல்லாம் அதில் பார்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்ன் 5.8 அண்ட் ஸோ யூ ஹேவ் அ ரியல் ரிட்டர்ன் ஆஃப் 1.5. ஸோ 1 yearலேயே உங்களுக்கு 12.5% டேக்ஸ் வந்துடும். ஸோ ஓகே, எனக்கு ஆர்பிட்ராஜ் எனக்கு தெரியாதில்ல, எனக்கு ஷேர்ஸ்லேயே வேண்டாம், எனக்கு பாண்ட்ஸில் மட்டும் சொல்லுங்கன்னா AAA பாண்ட்ஸ் ஒரு ஷார்ட் டேர்ம் G-Secs இருக்குது. பட் அதில் என்ன ப்ராப்ளம்னா, டேக்ஸ் போக இன்ஃப்ளேஷன் போக உங்களுக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு நெகட்டிவ், நீங்கள் பணம் தர மாதிரி தான் வருது. டியூரேஷன் சரி, நான் வந்து 10 year பாண்டில் போடுறேன், 15 year பாண்டில் போடுறேன், 20 year பாண்டில் போடுறேன், அது மாதிரி ஃபண்ட்ஸில் போடுறனாலும் அதுலேயும் ரிஸ்க் இருக்குது. லாஸ்ட் 1 year yields have moved up. yieldsம் பாண்ட் ப்ரைஸஸும் இன்வெர்ஸ் ரிலேஷன். when yields move up, bond prices will come down. ஸோ உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் அலோகேஷனில் பார்த்தீங்கன்னா they are subject to mark to market. yields போக 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 உங்கள் பாண்ட் ஃபண்டில் தானே போட்டிருக்கோம், எப்படி குறையுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா அவங்க வச்சுருக்கிறது 10 year bond or 15 year bond or duration 7, 8, 9, 10 அது மாதிரி டியூரேஷன் வச்சுருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதனால வாலட்டிலிட்டி இருக்கும். ஸோ அதுலேயும் லாஸ்ட் 1 year nobody has made any return, in fact negative return. So there are new categories that have emerged. இது மியூச்சுவல் ஃபண்ட்லேயே, நம்ம எஸ்ஐஎஃப்குள்ளே போகலை, மியூச்சுவல் ஃபண்ட்லேயே there are 2 new categories. ஆர்பிட்ராஜையும் பாண்டையும் மிக்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் DAF MAFலையும், இந்த டைனமிக் அசட் அலோகேஷன் ஃபண்ட்லையும் மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்ட்லையும் they are removing 2 volatile investments. One is pure equity which can cause volatility, second is high duration. They are removing those 2 to cut down the volatility. அதோட பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அது நியூ அசட் கிளாஸ், ஸோ 5 year ரிட்டர்ன் இல்லை, பட் லாஸ்ட் 1 year. ஸோ ஆர்பிட்ராஜ் அண்ட் பாண்ட் ஃபண்ட் 6.6 கொடுத்துருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஆர்பிட்ராஜ் ஃபண்ட்ஸ் மாதிரி தான் இருக்குது. அதோட ஆர்பிட்ராஜ் ப்ளஸ் AAA பாண்ட் ஃபண்ட். மேஃப்லேயும் டாஃப்லேயும் they are taking even corporate bonds. ஸோ கார்ப்பரேட் பாண்ட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு கவர்மெண்ட் பாண்ட்ஸை விடையும் AAA பாண்ட்ஸை விடையும் உங்களுக்கு ஈல்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். ஸோ தே பை AA rated bonds, A rated bonds. அதில் வாங்கும்போது ஈல்டு ஜாஸ்தியாக வரதால் யூ கேன் சி 1 year ரிட்டர்ன் இஸ் ஹையர், 1% higher than the arbitrage and bond fund, and post tax it gives you the highest real returns. Volatility again you will have to see over a longer period of time, but if the fund house has very strict evaluation criteria, அவங்களுக்கு நல்ல ட்ராக் ரெக்கார்ட், எம்எஃப்ல மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி PMS, AIF அது மாதிரிலாம் நல்ல ட்ராக் ரெக்கார்ட் இருந்ததுன்னா, தென் இந்த டைனமிக் அசட் அலோகேஷன் ஃபண்ட், மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்ட் விச் இஸ் ஃபோக்கஸிங் ஆன் பாண்ட்ஸ், கார்ப்பரேட் பாண்ட்ஸ், யூ கேன் நீங்கள் அதை எவாலுவேட் பண்ணலாம். அவங்கக்கிட்ட நீங்கள் கால் பண்ணி அவங்கள ப்ரெசென்ட் பண்ண சொல்லலாம், உங்களுக்கு அது சரி வருமானு பார்க்க சொல்லலாம். பிகாஸ் இந்த ஸ்டேபிள் ப்ராப்போசிஷன்ஸ்லேயே ட்ராடவுன் இல்லாமல், ஸோ இது நான் சொல்கிற எல்லா இதுலுமே பெரிய ட்ராடவுன் வராது. ஏன்னா ரவுனக் சொன்ன மாதிரி எஸ்ஐஎஃப்லேயும் ட்ராடவுன் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ தே ஆர் ஷூட்டிங் ஃபார் ஸ்லைட்லி ஹையர் ரிட்டர்ன்ஸ். பட் இதில் வந்து ட்ராடவுன் பெருசாக வராமல் இதெல்லாமே ஸ்டேபிள் ரிட்டர்ன் ப்ராப்போசிஷன்ஸ். பட் என்ன இந்த லாஸ்ட் 2 கேட்டகரிஸில் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, மினிமம் 2 year வியூ இருக்கணும். 2 yearக்கு முன்னாடி விற்றா உங்களுக்கு டெட் டாக்ஸேஷன் வந்துடும். 2 yearsக்கு மேலே போச்சுன்னா யூ வில் பி எலிஜிபிள் ஃபார் 12.5% டேக்ஸ். ஸோ அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். சடனாக 35% டேக்ஸ்லேருந்து
you will fall to 12.5% tax. உங்களுக்கு 2 இயர்க்குள்ள ஐ மீன் 2 இயர்க்கு மேலே இருக்கிற பணத்தை தான் அதில் போடணும், 2 to 5 years. ஸோ 2 இயர்ஸ்க்குள்ளே பணம் தேவைன்னா நீங்கள் இந்த கேட்டகரி வரதுல உங்களுக்கு அவ்வளோ யூஸ் இருக்காது, எஸ்பெஷலி ஃப்ரம் அ போஸ்ட் டேக்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இதுதான் இந்த டாக்ஸேஷன், ஜஸ்ட் உங்கள் ஐடியாக்காக காமிச்சிருக்கேன். இப்போ எக்விட்டி பேஸ் பண்ணி தான் டாக்ஸேஷன் இருக்குது. நீங்கள் 65% அண்ட் அபவ் மியூச்சுவல் ஃபண்ட் அந்த கேட்டகரியில் எக்விட்டி இருந்ததுன்னா யூ வில் கெட் 1 year 12.5% டாக்ஸேஷன். இஃப் எக்விட்டி இஸ் லெஸ் தென் 35, then it is considered, I mean, and debt is the high, you will get your full slab tax. In between la hybrid funds, you will be eligible for 12.5% tax after 2 years. இது வந்து இன்னைக்கு ஸ்டேட்டஸ். டாக்ஸேஷன் மாறலாம். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் யூ ஒர்க் வித் ஃபைனான்ஷியல் அட்வைசர்ஸ் அண்ட் டேக்ஸ் அட்வைசர்ஸ். இன்னைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ் இது. ஸோ அகெயின் வாலட்டிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ராஜ், இன்கம் ஆர்பிட்ராஜ் அண்ட் ஹைப்ரிட், DAF அண்ட் MAF. ஸோ இது மூணுத்துலேயுமே வாலட்டிலிட்டி ஆல்மோஸ்ட் இந்த சேம் ரேஞ்ச் தான், sub 2% தான் நீங்கள் வாலட்டிலிட்டி எதிர்பார்க்கலாம். த ரிட்டர்ன் ப்ரொஃபைல், வாட் இஸ் வாலட்டிலிட்டி? இப்போ 7.5% ஒரு ஃபண்டில் வருதுன்னா 2% வாலட்டிலிட்டினா மினிமம் இட் கேன் ஃபால் டு 5.75, ஈவன் மேக்ஸிமம் இட் கேன் ஒன்லி கோ அப் டு 9.75. அந்த இதில் தான் அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்லுவோம். இந்த மீன் ரிட்டர்ன், ஆவரேஜ் ரிட்டர்ன்லேருந்து எவ்வளோ வேரி ஆகலாம் அப்படின்றது தான். ஸோ இது மூணுமே கிட்டத்தட்ட 2%, sub 2% கேட்டகரியில் இருக்குது. SIF இஸ் அ நியூ அசெட் கிளாஸ். I think it might have a higher volatility, but இப்போதைக்கு நமக்கு டேட்டா இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு 5-6 monthsல தான் அதில் there have been 2 negative months because of the equity drawdown in the recent months. So Warren Buffett உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கணும், richest investor and smartest investor. Almost 50-60 years he's been beating the index and phenomenal returns he's achieved. அவரோட பேசிக் 2 ரூல் தான் அவருக்கு, அதுதான். அந்த 2 ரூல்லையும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரூல் நெவர் லூஸ் மணி, செகண்ட் ரூல் டோன்ட் ஃபர்கெட் ரூல் நம்பர் 1. இதுனா அவர் வந்து ரிஸ்கே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஸோ ஒரு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கோட, ஒரு ஸ்டெபிலிட்டியோட ரிஸ்க் எடுக்கணும், அதுதான் அவர் மீன் பண்ணுறாரு. லிட்ரலாக அவர் சொல்லலை. உங்ககிட்ட ஒரு கேபிட்டல் இருந்ததுன்னா யூ டோன்ட் இன்வெஸ்ட் ஆல் தட் கேபிட்டல் இன் ஒன் அசெட் கிளாஸ். கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணி ஒரு அசெட் கிளாஸில் ப்ராப்ளம்னா கூட இன்னொரு அசெட் கிளாஸில் விற்றுட்டு then you can go there. So he is pointing towards a research based investment. Do's and don'ts இவரும் கார்த்திக் சாரும் கவர் பண்ணாரு. So for new investors my only request is please don't try any short term gimmicks. எல்லாரும் ஏன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆப்ஷன்ஸ், ஃபியூச்சர்ஸ், 1 weekல 20%, 1 monthல 50%, 3 monthsல 100%, அது மாதிரி ஸ்கீம்ஸ் தான் போயிட்டுருக்கு. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸும் இல்லை. ப்ளஸ் பாரோ பண்ணி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, பிகாஸ் we are trying to earn 12 to 15%. ஸோ your borrowing cost will at best be, உங்களுக்கு borrowing cost கவர் பண்ண முடியாது. ப்ளஸ் it's not wise to borrow and invest at all, especially for a short to mid term. Borrowing and investing will only hurt you more. So I would urge not to borrow and invest. For new investors, seasoned investors, you would already be practicing all these things. இது வந்து அசெட் அலோகேஷன். சரி, நீங்கள் கேட்கலாம், சரி ஈக்விட்டி எவ்வளோ இருக்கணும், டெட் எவ்வளோ இருக்கணும், கோல்டில் எவ்வளோ இருக்கணும், ஆல்டர்னேட் கிளாஸஸில் எவ்வளோ இருக்கணும்ன்ட்டு. ஒரு 2 பாயிண்ட் தான் இந்த சார்ட்டில் நான் சொல்ல விரும்புகிறேன். டெட் வந்து as long as it's below 30% and the higher performing classes has to be more than that. So debt, 20 to 30% debt is justified across all scenarios, or even 10 to 30%. Equity வந்து again balance. So say 30 to 70% is justified in all scenarios, and the balancing power, gold and alternate asset classes, especially when equity does not do well. But last column பார்த்தீங்கன்னா 10-year returnல first 5 allocations hardly 1% தான் டிஃப்ரென்ஸ், வேரியேஷன். ஸோ அவங்க இதில் என்ன ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் பண்ண அலோகேஷனை கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள், மாற்றிட்டே இருக்காதீங்க. மாற்றிட்டே இருந்தால் தென் பிகாஸ் தீஸ் திங்ஸ் கீப் சேஞ்சிங். ஒரு சமயம் 70% equity allocation is faring well, next year பாருங்கள் 70% allocation has been give you the bottommost return. So don't keep changing your dramatically. Make some incremental changes, but don't change dramatically. நீங்கள் ஃபாலோ பண்ணுற அசெட் அலோகேஷன் பி கன்சிஸ்டன்ட். ஸோ இப்போது அந்த லாஸ்ட் நான் அந்த குரல் பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்.
ஸோ அந்த குறளில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு யானை போர் நடக்குதுன்னா அதை வந்து நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் ஒரு குன்று மேலே ஏறி பார்த்தா தான் உங்களுக்கு சேஃபாக இருப்பீங்க. அதுதான் திருவள்ளுவர் சொல்கிறாரு. அது மாதிரி தான் மார்க்கெட் வந்து தேர் ஆர் ஆல்வேஸ் சம் அன்னோன் ரிஸ்க்ஸ். அது மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் கேபிட்டலில் போகணும். உங்கள் கேபிட்டலையும் பல வேறு இடத்துல இருக்கணும். ஸோ ஒரு இடத்துல பிரச்சனைனா இன்னொரு இடத்துல இருந்து நீங்கள் அந்த பிரச்சனையை சந்திக்கிற மாதிரி நீங்கள் ஒரு நிலையான போர்ட்ஃபோலியோ வச்சுருந்தா தான், நிலையான போர்ட்ஃபோலியோவும் வச்சுருக்கணும். ஒரு ரெண்டு அனாலஜி சொல்கிறேன். இப்போ டைட்டானிக் படம் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு சீனில் இந்த போட்டை இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. அந்த போட்டை ஃபைனான்ஷியர் ஒருத்தர் வந்து கேப்டனோட இன்ஸ்பெக்ட் பண்ணுவார் இந்த போட்டில். அப்போ லைஃப் போட்டை பார்த்து ஏளனமாக கேட்பார், இவ்வளோ பெரிய கப்பல் இது மூழ்குமா, எதுக்கு லைஃப் போட்ஸ்லாம் வச்சுருக்கீங்க, இந்த ஸ்பேஸில் இன்னும் 3-4 ரூம் கட்டியிருக்கலாம் அப்படின்னு ஏளனமாக சொல்லுவார். ஆனால் அதே கப்பலுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த லைஃப் போட்டுக்காக சண்டை நடக்கும். அது மாதிரி தான் உங்களுக்கு அந்த ஸ்டெபிலிட்டி அலோகேஷன், டெட் கோல்டு, அது மாதிரி ஸ்டெபிலிட்டி அலோகேஷன் இஸ் யுவர் லைஃப் போட் when things get volatile or things when we are facing a down cycle. Adhe financier, he will be the first person to get into the lifeboat when there is a problem for the ship. Titanic மூழ்கவே மூழ்காதுன்னு சொன்னவர் பிரச்சனை வந்தவுடனே லைஃப் போட்டில் ஏறின முதல் ஆள் அவர் தான். ஸோ அது ஒன்று. இன்னொன்று வந்து இப்போ ஐபிஎல் சீசன், இப்போ ஒரு கிரிக்கெட் டீம் ரன் பண்ணுற மாதிரி தான் ஒரு மியூச்சுவல் ஃபண்டும். எப்படி பேட்ஸ்மேன் பவுலர் விக்கெட் கீப்பர் ஃபீல்டர் வேணுமோ, பேட்ஸ்மேன்லேயும் ஸ்பின் ஆடுற பேட்ஸ்மேன் வேணும், பேஸ் சீம் பவுலிங் பவுன்சி ட்ராக்ல ஆடுற பேட்ஸ்மேன் வேணும். அதே மாதிரி தான் போர்ட்ஃபோலியோயும். எல்லாமே க்ரோத் ஸ்டாக்ஸ் வைக்க முடியாது. யூ ஹாவ் டு ஹாவ் அ குட் காம்பினேஷன் which is having domestic growth potential, global growth potential, plus நாளைக்கு பேலன்ஸ் ஷீட்டும் நல்லா இருக்கணும். ஸோ அதெல்லாம் சேஃப்டி. ஸோ ப்ரொடெக்ஷனுக்கு யூ கான் கெட் இன் டு கம்பெனிஸ் வித் அ ஹை லெவரேஜ். ரொம்ப கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுற பேலன்ஸ் ஷீட்ஸ் இது மாதிரி சிச்சுவேஷனில் தே வில் ஆல்வேஸ் ஹேவ் அ ப்ராப்ளம். ஸோ அந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி ஒரு கிரிக்கெட் டீமில் ஒரு வெல் பேலன்ஸ்டாக இருக்கணுமோ, ஒரு 11 பேட்டிங் சூப்பர் ஸ்டார்ஸ் cannot win you the match. You need bowlers, you need fielders, you need keeping. அதே மாதிரி தான் உங்கள் அசெட் அலோகேஷனில் யூ நீட் வேரியஸ் காம்பினேஷன்ஸ் அட் அ ப்ராப்பர் ப்ரப்போர்ஷன். டேக் ஃபைனான்ஷியல் அட்வைஸ், டோன்ட் ஹெசிடேட் டு டேக் ஃபைனான்ஷியல் அட்வைஸ். ஏன்னா ஒன் சைஸ் டசன்ட் ஃபிட் ஆல். ஒரு டேப்லெட்டில் எல்லாருக்கும் சரியாகாது. ஒரு பிரச்சனைக்கும் வேறு டேப்லெட்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் consult with your advisors, consult and review periodically, but don't change often. மாசம் மாற்றணும்னு நினைக்காதீங்க. Activity does not mean you are making higher returns. Higher returns comes by a combination of intelligence, patience and your behavioral skills also. ஸோ இதோட என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் சரவணன் சார். ஒரு ஸ்லைட் நீங்கள் காமிச்சிருந்தீங்கல்ல, இப்போ வந்து ரிஸ்க்கு சேசிங்காக நம்ம எல்லாருமே கொஞ்சம் மாறிட்டு இருக்கோம் பேஸ்ட் ஆன் நியூஸ். பட் ரிஸ்க்கை விட ஸ்டேபிள் போர்ட்ஃபோலியோ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு காமிச்சிருந்தீங்க. ஸோ அதுக்காகவே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஒரு குவிக்காக ஒரு கொஸ்டின் எடுத்துடலாமா சார் கிட்ட? உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் குவிக்காக ஒரு கொஸ்டின். தேங்க்யூ சார். ஸோ ரொம்ப டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ இருக்கிற பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தவரை வந்து க்ரோத் பேஸாகவும் நமக்கு எனக்கு தெரியுது. மீன்வைல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனும் நமக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரா அப்நார்மல், மேபி நேற்று வந்த ரிப்போர்ட் படி அப்படி அப்நார்மலாக இருக்குது. ஸோ அடுத்து இது எத்தனை காலத்துக்கு இருக்கும் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் சார்? இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி இது ஒரு மாதிரி அன்யூஷுவல் சிச்சுவேஷன். இதுக்கு முன்னாடி இது மாதிரி சிச்சுவேஷன் வந்ததில்லை. ஆனால் நம்ம க்ரூட் 120 3-4 தடவை பார்த்துருக்கோம். லாஸ்ட் 20 இயர்ஸில் க்ரூட் ஆயில் $120 போகிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. நம்ம அதை டேக்கிள் பண்ணிடலாம். க்ரூட் ஆயில் கிடைக்குமா கிடைக்காதான்றதே பிரச்சனை. அது வந்து அதனால தான் சொன்னேன், இட்ஸ் பைனரி இஷ்யூ. அது சால்வ் ஆகலன்னா நம்ம ப்ரொடக்ஷனே பண்ண முடியாது. ப்ரொடக்ஷன் பண்ணால் தானே சேல்ஸ் ப்ராஃபிட்ஸ் எல்லாம். அது வரலன்னா நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. அதனால தான் ஒரு காஷியஸாக எல்லா ஏஜென்சிஸும் க்ரோத்தை டவுன்வர்ட் ரிவைஸ் பண்ணிட்டாங்க. 7% காமிச்சவங்கெல்லாம் 6.5 வந்தாங்க, 6.5 காமிச்சவங்கெல்லாம் 6%. 50 பிப்ஸ் இந்த 2 மந்த்ஸுக்கே ஷேவ் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் 2 மந்த்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆனால் இன்னும் 50 பிப்ஸ் கம்மி பண்ணுவாங்க. ஸோ இந்த ஷார்ட் டேர்மில் என்ன நடக்குதுன்னா நீங்களும் பார்த்துருப்பீங்க நிறைய ரிப்போர்ட்ஸ். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஈரான் பாலிடிக்ஸ். இதில் ஒரு பெரிய குளோபல் பாலிடிக்ஸே இருக்குது. சைனா அண்ட் யூஎஸ் ஆர் அந்த கோல்ட் வார் ஆர் ப்ராக்சி வார் இஸ் கெட்டிங் டன் த்ரூ ஈரான்னு சில பேர் சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி ஆகும்போது திஸ் குட் பி அன் எக்ஸ்டென்ஷன். யூஎஸ்க்கு பெரிய பாதிப்பு இல்லை. தே ஹேவ் காட் ஷேல் கேஸ் ரிசர்வ்ஸ். அவங்கேயும் கொஞ்சம் பெட்ரோல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் இஃப் தே வாண்ட் தே கேன் பம்ப் மோர் எனர்ஜி அண்ட் அவங்க எக்கானமியை அவங்க பார்த்துக்கலாம். அதனால தான் அவங்க ரொம்ப ரொம்ப ரொம்ப
கொஞ்சம் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணலை. ஏன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணால் வேறு ஏதாவது பிரச்சனை வரணுன்ட்டு ஒரு மாதிரி டெலிகேட்டாக தான் அப்ரோச் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் சொன்னேன், இந்த சுச்சுவேஷனில் நம்மளுக்கு ஆன்சர் இல்லாதப்போ, ஆன்சர் இருக்கிறப்போ நம்ம ஓகே இதுதான் பண்ணிடலாம், சரி க்ரோத் மாறிடும், இந்த சுச்சுவேஷன் 2 monthsல கம்மியாயிடும், சரியாயிடும்னா நீங்கள் இப்போ இதில் ஏன்னா கொஞ்சம் மார்க்கெட் குறைஞ்சிருக்கு. பீக்லேருந்து செப்டம்பர் 2024 பீக்லேருந்து நிஃப்டி சென்செக்ஸ் எல்லாம் 12% கம்மியாக இருக்குது. ஸோ இட்ஸ் அ ஆப்பர்ச்சுனிட்டி, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் எவ்வளோ நீங்கள் அலோகேட் பண்ணுவீங்க? ஏன்னா இந்த 12 கம்மியாகியே நம்ம இன்னொரு ஸ்லைடு பார்த்தோம், earnings have not still caught up with the prices. We are, for every 1 rupee of profit, Nifty is still getting 22 times. Pre-ratio சொல்லுவாங்களே, it's still at 22, it's not cheap. Especially when the growth is only 10-12%. So இது மாதிரி நிலைமையில தான், ஸோ it makes sense to be in some stable asset class and do a periodical investment. உங்களுக்கு equity தான், yes, equity is long term, அதுதான் that's the best asset class. ஸோ அதில் தான் இருக்கணும், பட் ப்ரொபோர்ஷன் நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். இந்த லீட் இண்டிகேட்டர்ஸ் தான் நம்ம வாட்ச் பண்ணணும். ஆர்பிஐ இப்போ மானிட்டரி பாலிசி வரப்போகுது, அதில் அவங்க கமெண்ட் பண்ணுவாங்க க்ரோத் எப்படி இருக்க போகுது, இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்க போகுது. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்து தான் நம்மளுக்கு ஒரு இண்டிகேட்டர் கிடைக்கும். ஸோ திரு சரவணன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குவதற்காக டாக்டர் பெரிஸ், எம்டி பெரிஸ் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் பிரைவேட் லிமிடெட் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.